पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருமலையப்பனுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 78வது திருநாமத்தை அனுபவிப்போம். சென்ற திருநாமத்தை விளக்கும் பொழுது ஒன்று சொன்னேன். அசுரர்களிடமிருந்து அமிர்தத்தை எப்படி திருமால் பெற்றான், அதை எப்படி அசுரர்களையே மயக்கி நீங்கள் உட்காருங்கள், உங்களுக்கு அடிவண்டி தருகிறேன், தெளிவை தேவர்களுக்கு தருகிறேன் என்று தேவர்களுக்கு மட்டும் ஓரமாக அமிர்தம் கொடுத்தான். அப்படிங்கிறத இந்த திருநாமத்தை விளக்கும் பொழுது சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். ஆமாம், இந்த திருநாமத்துக்கு நாம் விளக்கம் கொடுக்க வேண்டாம், தானே விளக்கமாக இன்றும் எம்பெருமான் திருமலையப்பன் பிரம்மோற்சவத்திலே காட்சி தருகிறான். மோகினி திருக்கோலமாக நாச்சியார் திருக்கோலம். எப்படி தேவர்களுக்கு அமிர்தத்தை அசுரர்களுக்கு மீட்டு கொண்டு கொடுக்க வந்தானோ அந்த பெண் கோலம் பூண்டு வந்தான் மோகினியாக. அந்த எம்பெருமான் மோகினியாக வந்தான்னா மயக்கும் பெண்ணாக வந்தானா எப்படி மயக்கினான்? பெண்களே மயங்கக்கூடிய பேரழகோடு இருந்தான். காஞ்சிபுரத்திலே ஒரு கவிஞர் இருந்தார், காஞ்சி கவிந்து என்று அவரை லக்ஷ்மி சகஸ்ரம் அருளி செய்த வெங்கடாத்வரி கவி சொல்கிறார். லக்ஷ்மி சகஸ்ரம் என்பது அலர்மேல் மங்கை நாச்சியார் மீது பாடப்பட்ட 1000 கவிதைகள், அற்புதமான இலக்கியம். அதில் வெங்கடாத்வரி கவி சொல்கிறார், அன்னையே பத்மாவதி தாயாரே, உன்னுடைய கோமளமான அங்கங்களை நான் எப்படி வர்ணிப்பேன்? அவைகள் எவ்வளவு மென்மையானவை தெரியுமா, எவ்வளவு கோமளமானவை தெரியுமா? காஞ்சி கவிஞருடைய வார்த்தைகளை விட மென்மையானவை, காஞ்சி கவிஞருடைய கவிதையை விட மென்மையானவை. யார் இந்த காஞ்சி கவிஞர்? அவர் வேறு யாரும் அல்லர், கடிகாசதம் அம்மாள் என்கிற கவிஞர் என்று விளக்கம் கொடுக்கிறார். கடிகாசதம் வரதன், கடிகாசதம் அம்மாள் என்பவர் எங்கள் குலமுன்னோர். அவர் ஒரு கட்டிகையில், ஒரு கட்டிகை என்றால் வைத்துக்கொள்ளுங்களேன், ஒரு நாழிக்கு ஒரு கட்டிகை, ஒரு செகண்ட், அதில் அவர் 100 ஸ்லோகம் கவிதை ஏற்ற வல்லவர். அவ்வளோ தூரம் திறமை அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் கவிதையில் உள்ள சொற்கள் அவ்வளோ மென்மையாக இருக்கும். எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க, சொல்லை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சில கவிஞர்களுடைய சொல் நம்ம நெஞ்சில் அப்படி பதியும். அதே நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் அவங்க அமைக்கிற அழகு. அப்படி திருமாலிரும் சோலை மலை என்றேன், திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தன்னு சொல்லி பாருங்கள். உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள திருமால் நெஞ்சு நிறைய வந்து புகுந்தா மாதிரி தோன்றும். அவ்வளவு இனிமையான எளிமையான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பாடப்பட்ட பாடலில் எந்தவித வார்த்தையும் நமக்கு
அர்த்தம் புரிவதற்கு அகராதி தேடாதபடி அமைத்திருக்கக்கூடிய பாசுரம் நம்மாழ்வார். அது அவ்வளோ கோமளமான தமிழ். அதைப்போல் சம்ஸ்கிருதத்தில் அந்த கட்டிகாசனம் வரதவாச்சாரியர் என்கிற ஆச்சாரியனுடைய கவிதை. அவர் எதிராஜ விஜயம் என்கிற நாடகம் எழுதினார். அதில் கடவுள் வாழ்த்து நாந்தி ஸ்லோகம்னு சொல்லுவாங்க நாடகத்துக்கு. அதை எழுதும்பொழுது ஒரு ஸ்லோகம் வாங்கிக்கிறார். அந்த நாராயணனுடைய பெண் வடிவம் மோகினி கோலம் உங்களுக்கு மங்களத்தை தரட்டும். அந்த நாராயணன் பெண்ணாக மாறி திடீரென்று அமிர்த கலசத்தை அசுரர்கள் தூக்கி கொண்டு போனவாறே அவர்கள் முன் மோகினி வடிவத்திலே எம்பெருமான் தோன்றினான். அவன் அழகை பார்த்து, அந்த பெண் அழகை பார்த்து மயங்கினார்கள் அசுரர்களின் தலைவர்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த அமிர்தம் யாருக்கு வேணும், நாய்க்கு பொடியா, இந்த பெண்ணை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்குன்னு நினைத்தார்கள். ஆகையினாலே மயங்கி போன அவர்களிடமிருந்து திருமால் மோகினி வடிவத்தில் இந்த அமிர்த கலசத்தை வாங்கி கொண்டார். நான் பரிமாறுகிறேன், நான் உங்களுக்கு ஊட்டுகிறேன், உட்காருங்கள்னு சொன்னான். சரி என்று ஒப்புக்கொண்டார்கள். மகுடிக்கு வாங்கிய பாம்பு போல இந்த அழகு அப்படி படுத்தித்து. அதே சமயத்தில் தேவர்களும் கொடுத்துட்டு போவோம்னா நீ எது சொன்னாலும் சரி என்றார்கள் அந்த அசுரர்கள். எனவே தேவர்களும் வரிசையாக உட்காத்தி வச்சுட்டான். நான் முதல்ல தேவர்களுக்கு கொடுக்குறேன், அது தெளிவாக சாப்பிட்டு போயிட்டோம், அது கீழே இருக்கிறது தான் வலிமை ஜாஸ்தி, அதெல்லாம் அடிப்பகுதி அமிர்தத்தை உங்களுக்கு கலக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். கலக்கல் தான் எங்களுக்கு பிடிக்கும்னு அசுரர்கள் சரின்னு சொல்லிட்டாங்க. அப்படி அமிர்தம் கொடுக்குற அந்த பெண்மணியை தூரக்கிருந்து லக்ஷ்மி தேவி பார்த்தாளாம். அவன் மார்பிளது லக்ஷ்மியை அண்ணண்ட உட்கார சொல்லியிருக்கார் திருமால். அந்த லக்ஷ்மி தேவி பார்க்குறா. ஆலோல ஸ்தனபாரஹார மலகு ஸ்ரேணீரணன் மேக்கலம். நிறைய நகை போட்டுன்னு வந்திருக்கா மோகினி. அதனால் அவளுடைய மார்பகத்தில் சங்கிலிகள் அப்படி உரசருது. அவள் குறிஞ்சி நிமிர்றச்சே அந்த சங்கிலிகளும் அவளுடைய உடலில் உள்ள வளைவுகளும் நெளிவுகளும் சுழிவுகளும் பார்க்க ரொம்ப ரமணீயமாக இருக்குது. ஆலோல ஸ்தனபாரஹாரம் அழகு ஸ்ரேணி ரணன் மேக்கலம். அவள் இடுப்பில் ஒரு அற்புதமான ஒட்டியானம் போட்டிருக்கா. அதில் இருக்கிற மணிகள் கவிதை பாடுகின்றன. அஸ்தேனாகுல கங்கணேன, கையில் நிறைய பிரேஸ்லெட் போட்டுருக்கா கங்கணங்கள். அவைகள் அப்படி ஆட கரண்டியில் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்குறான். அஸ்தேனாகுல கங்கணேன அமிர்தாம் அவ்யாஜ தத்தா அமிர்தம். அந்த காட்சியை லக்ஷ்மி தூரக்கிருந்து பார்க்குறாள். கோட்டை விட்டுட்டோமேன்னு நினச்சாலும். என்ன கோட்டை விட்டுட்டா, இந்த பெண்ணை மணக்கக்கூடிய ஆணாக தோன்றாமல் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டோமே என்று லக்ஷ்மியை ஏங்கினாளாம். சாகூதஸ்மிதமீக்ஷிதம் கமலயா சஞ்சாத பும்பாவயா நாரி ரூபமிதம் தனோத குசலம் நாராயணஸ்ய பிரபோ என்று அந்த மோகினி திருக்கோலத்தை வர்ணிக்கிறார். அப்படி மோகினியாக நின்று அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்த அந்த நிகழ்ச்சியை இந்த குருமாவதாரத்தோடு இணைந்து ரசிக்கிறார் நாரத பகவான். இப்போ ஏற்பட்ட அற்புதமான கவிதையை நமக்கு கொடுத்த அந்த கட்டிகாசதம் மகானுடைய சிஷ்யர் தான் ஆதிவட்சகோபர் என்று அகோபிலமனத்தை ஸ்தாபித்தருடைய ஜீயர். அவருடைய சிஷ்யர் தான் அன்னமாச்சாரியர். இப்படி அன்னமாச்சாரியர் குருவின் குருவான பரமாச்சாரியருடைய ஸ்லோகம் இது. அது போகட்டும். அப்படி இவருடைய கவிதையினுடைய இந்த மென்மை, கற்பனை வள்ளம் இதெல்லாம் வைத்து தான் அவருடைய கவிதையை விட மென்மையான உன் திருமேனியை நான் எப்படி வர்ணிப்பேன் என்று இன்னொரு கவிஞன் சொல்கிறான் என்றால் பாருங்கள். அது சரி, அந்த மோகினி கோலத்தில் பிரம்மோத்சவத்தில் இன்றும் பகவான் நமக்கு காட்சி தருகிறான். ஆனால் நீங்கள் ஒன்று பார்த்திருப்பீர்களா, அந்த மோகினி கோலத்தில் எம்பெருமான் எழுந்துள்ளும் பொழுது கூடவே வெண்ணைக்காடும் பிள்ளை கிருஷ்ணனும் வருவதை பார்க்கிறீர்கள். இந்த ஏற்பாடை ராமானுஜர் தான் செய்தார்னு சொல்கிறார். அதற்கு முன்னாடி ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி இந்த மோகினி திருக்கோலம் உண்டு. இந்த பிரம்மோத்சவம் திருவேங்கடமுடையானது ரொம்ப ரொம்ப தொன்மையான உற்சவம். திருமழிசைப்பிரான் ஆழ்வார்களிலே ரொம்ப முன்னி 4வது ஆழ்வார். அவரே ஓண விழா ஒலி என்று இந்த ஓண விழா என்று திருவோண உற்சவம் புரட்டாசி சிரவணம் பிரம்மோத்சவத்தை பாடுகிறார். அந்த காலத்திலிருந்து அவ்வளோ பெருமை பெற்ற உற்சவம் அது. அந்த பிரம்மோத்சவத்தில் நாச்சியார் திருக்கோலம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எம்பெருமானார் அந்த நாச்சியார் திருவேங்கடமுடையானுக்கு அந்த நாச்சியார் திருக்கோலம் வைகானச பட்டர்கள் ரசித்து பக்தியோடு ஸ்ரத்தையோடு அந்த அலங்காரங்கள் பண்ணி வருவதை பார்த்து மோகினி வரும்பொழுது ராமானுஜர் சொன்னாராம், இந்த பெண்மைக்கு பாதுகாப்பாக ஒரு பிள்ளை கூட இருக்க வேண்டும் என்று, வெண்ணைக்காடும் பிள்ளை கிருஷ்ணனும் கூட எழுந்துள்ள வேண்டும் என்று சொன்னாராம். இந்த சின்ன பிள்ளையா பாதுகாப்பு, ஏதோ வீரனை வச்சார்,
ஒரு குதிரை வாகனத்தில் வர திருவேங்கடம் இன்னொரு கோலத்தில் வச்சார்னு சொல்லாமல் அந்த விக்கிரகம் கோயிலுக்குள்ளே உற்சவ மூர்த்திகள் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு ஆடக்கூடிய குழந்தை கிருஷ்ணனையும் பாதுகாப்பாக வச்சார் அப்படின்னு நான் நினச்சேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு தொலைக்காட்சி விளம்பரம் ஒன்று பார்த்தேன். ஒரு பேரழகான பெண்ணை பார்த்து ஒரு இளைஞன் இவளை போல நமக்கு மனைவி வேணுங்கிற ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்கான். என்ன அழகு என்ன அழகுன்னு. அந்த சமயத்தில் திடீர்னு பள்ளிக்கூடத்து வாசலில் நடக்கிற நிகழ்ச்சி இது. மம்மி அப்படின்னு ஒரு பையன் வந்து கட்டிக்கிறான் அவனை. அடடா அப்படிங்கிறான். இனிமேல் இவள் இப்படி கல்யாணம் பண்ணி தான் குழந்தை இருக்கு. அதே மாதிரி மோகினி கோலத்தில் வரக்கூடிய பகவானை கூட குழந்தை கோலத்திலையும் வைத்து நீங்கள் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை உள்ளவள், எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று சொல்வதற்காக போல அப்படி ஏற்பாடு செய்தாரோ எம்பெருமானார். இப்படியும் ரசிக்கலாம். இன்னும் பல காரணங்கள் இருக்கும். அதை பற்றி இப்பொழுது நாம் சொல்வதற்கில்லை. அப்பேற்பட்ட மோகினி வேஷத்தில் தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்த பகவான் என்று சொல்லி அந்த எம்பெருமானுடைய ஏற்றத்தை நாரத பகவான் சொல்கிறார். அதனால் நாம் கூட முதுமையில் கூட அகலாத இளமையோட கவர்ச்சியோடு இருக்கணும். அதற்கு இந்த திருநாமத்தை ஜெபிக்க வேண்டும். எந்த திருநாமத்தை? இந்த மோகினி அவதாரத்தை வர்ணிக்கக்கூடிய திருநாமத்தை. இதுவரை நாம் சொன்ன கருத்தை உங்கள் மனதிலே பதிய வைத்துக்கொள்ள வாய்ப்பாக வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். திருத்வா மோகினி வேஷம் மோகயன் கமலாமபி சரண் பால சகாயோசு திருத சம்மோகினி வபு. இன்றும் புறப்பாடுகளே வெண்ணைக்காடும் பிள்ளையான நவநீத கிருஷ்ணனோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய மோகினி வடிவத்தை உடைய எம்பெருமான் நம்மை காக்காட்டும் என்பது இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள். அன்பர்களே, அந்த மோகினி திருக்கோலத்திலே நவநீத கிருஷ்ணனோடு வரக்கூடிய திருவேங்கடமுடையானை தியானம் செய்து கொண்டு இதை ஜெபிப்போம். ஜெபித்தோமானால் முதுமையிலும் கூட, முதுமை என்பது ஏஜ் என்பது நம்பர் தான். மனதில் இளமை இருந்தால் இளமையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த இளமையோடு நாம் இருக்கும்படியாக திருவேங்கடமுடையான் அருள் செய்வான். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். திருத சம்மோகினி வபுஷே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.